பொங்கல் வந்து திராவிட பொங்கலாம். பொங்கலுக்கு பேர் தமிழர் திருநாள்னு பேர். பொங்கலுக்கு உண்மையான பேர் தமிழர் திருநாள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், பொங்கல் திராவிட பொங்கலை கொண்டாடுங்கிறார். இவங்க சொன்னால் கேட்கணும்ல, திராவிட பொங்கல். அதில் திராவிட பொங்கல்னு எப்படி வரும்? இப்போ ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் திராவிட மாநிலம் இல்லை. அங்கே போனால் ஆந்திரா இதெல்லாம் போனால் அவங்களுக்கு வந்து அங்கே அவங்க சொந்த ஊராக இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து பொங்கல் கொண்டாடுறதில்லை. ஆங்கில இதில் ஆந்திராவில் அவங்க மகர் சாந்தின்னு அவங்க ஒரு விழா கொண்டாடுவாங்க. மகர் சாந்தி பொங்கல் கிடையாது. அதே மாதிரி கர்நாடகா, அதுவும் ஒரு திராவிட மாநிலம், அங்கேயும் பொங்கல் கொண்டாடுறதில்லை, மகர் சாந்தி. சரி, இன்னொரு திராவிட மாநிலம் கேரளா, அங்கேயும் வந்து இல்லை. இந்த நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஒட்டி இருக்கிற இந்த வயநாடு, திருவனந்தபுரம், இடுக்கி, இங்கே மட்டும்தான் அறுவடை நாள்னு அவங்க தனியாக கொண்டாடுவாங்க. பொங்கலுங்கிறது அவங்களும் யூஸ் பண்ணுறதில்ல. அவங்கெல்லாம் ஓணம் தான் மெயின் அவங்களுக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, பொங்கல் கொண்டாடாதவனெல்லாம் இது அவங்களும் சேர்ந்து கொண்டாடுற பொங்கல்டா, தமிழர் திருநாளாவது மண்ணாங்கட்டியாவது. நாங்கள் பேர் வச்சுட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம், எல்லாமே திராவிட தான், தமிழம் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்லிட்டாரு, அங்கே வந்து திராவிட பொங்கல் கொண்டாடுங்கடான்ட்டு. அதுக்கடுத்தது விளையாட்டு போட்டி வைங்கிறது. என்ன விளையாட்டு போட்டின்னா, கிரிக்கெட்டு போட்டி நடத்துங்கிறது, கபடி போட்டி நடத்துங்க, எல்லாத்துக்கும் பரிசு கொடுங்க திமுக சார்பில். அது எதுக்குன்னா, இந்த விஜய் பக்கம் இளைஞர்கள் பூரா போயிட்டான், அவனை திருப்புறதுன்னா எதையாச்சும் இங்கே விளையாட்ட சொல்லி ஏதாச்சும் பரிசு கொடுத்தா ஏதாச்சும் ஓட்டு போடுவான் அப்படின்னு இளைஞர்களை கவர போகிறாங்களாம். அதுக்காக கிரிக்கெட் போட்டி தமிழர்களின் போட்டியா? இங்கிலாந்துக்காரன் கண்டுபிடிச்சது. அது என்ன கிரிக்கெட் போட்டி வைக்கிறீங்க? தமிழர்கள் போட்டி வைங்க, கிரிக்கெட் போட்டி. அதுக்கடுத்தது கபடி போட்டி. கபடியும் தமிழ்நாட்டில் அது வந்து ஸ்டேட்டு தான் இருக்கலாம், மாநில இதாக இருக்கலாம், மாநில விளையாட்டு கபடி தான். ஆனால் பங்களாதேஷ்லேயும் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட் வந்து கபடி தான். அப்போ வட இந்தியாவில் இப்போ பஞ்சாப் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கபடி தான் வந்து மாநில இது. அதனால் கபடிங்கிறது தமிழர்களுக்கு சொந்தமானதில்லை. தமிழர்களுக்கு சொந்தமானது ரெண்டு தான், ஒன்று ஜல்லிக்கட்டு, இன்னொன்று சிலம்பாட்டம். சிலம்பாட்டத்தில் போட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களை தமிழ் மேலே பற்றுதல் இருக்குங்கண்ணா. நீங்கள் தான் தமிழர் திருநாளையே திராவிட பொங்கல்ங்கிறீங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் இப்போ போட்டி வந்து கிரிக்கெட்லேயும் இதுலேயும் வச்சு பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார்.